ஆனா என் மருமக மட்டும் உட்காந்து சேவை பண்ணணுமாக்கும். இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான்டா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொட்டச்சு கூட என்ன மதிக்கிறது இல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தனத்தை பார்த்துக்க தான் போஸ் இருக்கானே. இந்த லீலாவும் விஜயும் அடிக்கடி ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டாங்கன்னா பவானி தனியாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் லீலாவும் விஜயும் அந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்க தானே. அதனால தான் சரோ அங்கே துணைக்கு விட்டுட்டு வந்தேன். தனத்துக்காக கண்டிப்பாக விட்டுட்டு வரலம்மா. அவளுங்க மட்டும் என்ன எல்லாம் மாத்தி மாத்தி ஏன் வயிற்றுல கொட்டிக்கிட்டு அவளுங்க தானே. என்னமோ போ, இனி நான் சொல்லி என்ன ஆக போகுது. ஏண்டா மாணிக்கம், அந்த போஸ் கிட்டையும் தனத்துக்கிட்டையும் சரோ பேசுவாளா? கண்டிப்பாக பேச மாட்டாமா. அது எப்படிடா அவ்வளோ தீர்மானமா சொல்ற? இல்லைம்மா, பேசவே கூடாதுன்னு நான் கண்டிஷனாக சொல்லிட்டேன். அதனால அவங்க கிட்ட பேச மாட்டா. அடேங்கப்பா, ஏண்டா இத என்ன நீ நம்ப சொல்றியா? சரியான கூறு கெட்டவனா இருக்கேடா. பொண்டாட்டி நாம கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டா, வெளுத்ததெல்லாம் பாலு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ என்னடானா மாட்டினாண்டா இழிச்சவாயன்னு சொல்லி ஓன் தலையிலேயே மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டா எப்பத்தான் வருவா உன் இல்லத்தரசி? நாளைக்கு மதியத்துக்குள்ள வந்துருவாமா. நாளை நீங்க மருந்து கொடுக்கணும்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களே. அடேங்கப்பா, வார்த்தை தவற மாட்டா பாரு உன் பொண்டாட்டி. ஆமா, மருந்து கொடுக்கறதுக்கு வந்துருவா, நிச்சயமா வந்துருவா. உன் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுக்கணும் நான் முடிவு பண்ணதே அவளுக்கு பிடிக்கலடா. எனக்கு என்னமோ வருவான்னு சந்தேகமா தான் இருக்கு. நீ வேணா பாரு, ஏதாவது டேக்கா கொடுக்கறாளா இல்லையான்னு. சாணேரனா முடம் சறுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நாசமா போச்சு. நானும் சறுக்குனேன். ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்டு திரும்பி கோபுரத்துல ஏறி உட்கார்ந்தேன். அங்கேந்து விழுந்ததுதான் மொத்தமா குழிக்குழியே விழுந்துட்டேன். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குடா. தேங்க்ஸ்டா. என்னை பார்த்து ஏதோ நீயாவது பரிதாபப்படுறீங்க. அட செக், ஒரு பேச்சுக்கு சொன்னா உன்னை தலையாட்டுறதா? உன்னை பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு. டேய், பின்ன என்னடா, பூனை எலிய பிடிக்கிற மாதிரி வரிசையா பொண்ணுங்களை பிடிச்ச, எல்லார்கிட்ட பெருமையா பேசின. ஆனா கேவலம் பொம்பளைங்களானதுன்னா 2-3 தடவை நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். எதடா சொல்ற? எதடா சொல்ற? முதல்ல அந்த சரோ வந்து உன்னை காலி பண்ணிட்டா. பைக் சாவி, ஸ்டுடியோ சாவி எல்லாத்தையும் புடிங்கிட்டு உன் பொண்டாட்டி உன்னை துரத்தி விட்டா. அப்புறம் நீ நாய் மாதிரி அலைஞ்ச. கெஞ்சி கூத்தாடி பல்ல காட்டி நாடகாடி ஃப்ராட் வேலைலாம் பண்ணி உன் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு ஒழுங்கா கஞ்சி குடிச்சிட்டு இருந்த. இப்போ என்னடானா அந்த விஜய் உன் பொண்டாட்டி கிட்ட உன்னை போட்டு கொடுத்து மறுபடியும் உன்னை பிளாட்ஃபார்முக்கு அனுப்பிச்சிட்டா. நீ எல்லாம் நிஜமாலே ஆம்பளையாடா? நடா லுக்கூடுற. கேவலம் 2-3 பொட்டச்சிங்க உன்னை மாத்தி மாத்தி பந்தாடிட்டு இருக்காளுங்க. அதை பார்த்தா உனக்கு கேவலமா இல்ல? உன்னை பார்த்து ஒருத்தி கூட பயமே இல்லடா. எங்க இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானு ஏதாவது நிரப்பு இருக்கா அவளுக்கு? உன்னை அவளுங்க எப்படி நினைக்கிறாளுங்க தெரியுமா? எப்படி நினைக்கிறேன் அதை நான் சொல்லிடுவேன். ஆனா ரொம்ப அசிங்கடா. தாங்க மாட்டேன். சொல்டா. நான் எல்லாம் உங்க இடத்துல இருந்தேன்னு வச்சுக்க, இப்படிலாம் பொட்டச்சிக்கிட்ட அடி வாங்க மாட்டேன். அப்படியே வாங்கினேன்னு வச்சுக்க, அவளுங்க ஜென்மத்துக்கு அழற மாதிரி ஏதோ ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்துருவேன். அது கூட பண்ணலனா நாமெல்லாம் ஒரு ஆம்பளை, நமக்குலாம் எதுக்குடா மீச? நான் சொல்றது ஏதாவது என்ன கொஞ்ச நேரம் அமைதியா விட. நான் கிளம்புறப்பா. அட என்னப்பா சீக்கிரம் எந்திக்கிற, உட்காரு போலாம். இல்லப்பா, வெளியே போன என் பொண்டாட்டி வந்துருவா. நான் கிளம்புறேன். எங்கேயா போனா திரும்பி வர்றதுக்கு? இந்த சிதம்பரம் ஐயா பொண்ணு தனத்துக்கு வலிப்பு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆமா, சிதம்பரம் ஐயா வேற ரிஷிகேஷ் போயிட்டாரு. இந்த போஸ் பையன் தான் ஆஸ்பத்திரியில் கூட இருக்கான். அதனால இந்த பொண்ணுங்கள்லாம் தனியாக இருப்பாங்கன்னு என் பொண்டாட்டி அங்கே போய் கூட கூட பேசிகிட்டு இருக்கலான்னு போயிருக்கா. அதனால தான் நான் உன் கூட தண்ணி அடிக்க வந்திருக்கேன். சரி, அவள் திரும்பி வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, அந்த சிதம்பரத்தோட கடைசி பொண்ணு கூட ஏதோ விசேஷம் கேள்விப்பட்டேனே. ஆமாப்பா, இந்த போஸ்ட் பே தான் ஹாஸ்பிட்டல் இருந்து பார்த்துக்கிறான். பாவம் இந்த பொண்ணுங்க தனியாக கிடந்து அல்லாடுதுங்க. சரி, நான் கிளம்புறேன்ப்பா.